ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுன் அகாடமி. 11th ஸ்டாண்டர்ட் எக்கானமி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 6th வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எக்கானமியில் பெருசாக கொஷின் எடுக்கிற அளவுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்காது. பட் 11th ஸ்டாண்டர்ட் எக்கானமி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் 12th. பட் 12th கம்பேர் பண்ணும்போது 11th வந்து இன்னுமே இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசன் கொடுத்துருப்பாங்க 11th ஸ்டாண்டர்ட் எக்கானமியில். எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா சாப்டர் 7லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன் தான். ஓகேங்களா? இது நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு வைங்களேன், இது உங்களுக்கு எக்கனாமிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜாகிரஃபிலையும் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாகிரஃபியில் இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு லெசன் வரும், அதுலேயும் இங்கே இருக்க டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ஒரு 5-6 கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது 11th எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து சாப்டர் 7 இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற லெசன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நானும் உங்களை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேன். போன தடவை வந்து எனக்கு 2019 குரூப் 4 வந்து ரொம்ப கிட்ட வந்து தான் எனக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் எனக்கும் டிப்ரெஷன் இருந்தது, இவ்வளோ கிட்ட வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற டிப்ரெஷனில் இருந்தது. பட் நம்ம அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 2022 நடக்கிற எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கியே ஆகிறோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இந்தியா வில் பி அ குளோபல் பிளேயர் இன் தி டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு, கூகுள் சிஇஓ. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்ஹெட்டிங் மீனிங் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ க்ரோத்னா டெவலப்மெண்ட்னா ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் அது வேறு, இது வேறு, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ க்ரோத் அப்படிங்கிறது ஒருத்தங்க எக்கனாமி லெவலில் எப்படி அவங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து க்ரோத். ஓகேங்களா? பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஓவராலாக அவங்க எக்கனாமிலையும் நல்லா இருக்காங்களா, அதே மாதிரி ஹெல்த் வைஸ் நல்லா இருக்காங்களா, எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்க சோஷியல் அவங்க பழகிற அந்த சொசைட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஓவராலாக சொல்கிற விஷயம், அவங்க முன்னேற்றமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் வந்து டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு நாட்டுக்கு க்ரோத்து முக்கியம்தான், பட் க்ரோத் மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் டெவலப்மெண்ட், இல்லையா? ஸோ அவங்க நிறைய சம்பாதிக்கிறவங்களா மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதே சமயம் அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா எஜுகேட்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க லீட் பண்ணுற அந்த லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழணும். இதுதானே முக்கியம். ஸோ இதுதாங்க க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரு நாட்டோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து யூஸ்வலி எதை வச்சு நம்ம சொல்லுவோம்? அந்த நாட்டோட இன்கம்மை வச்சு தானே, இல்லையா? ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க, a country's economic growth is usually measured by national income. ரைட்டா? ஸோ அந்த நேஷ்னல் இன்கம்மை வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த டேர்ம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், ஜிடிபி அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஜிடிபி அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கூட்ஸ் நம்ம தெரியும், நம்ம வந்து ப்ரொடக்ஷன் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர். இப்போ வந்து ஒரு பென்சில் தயாரித்தாலும் அதுவும் வந்து ஒரு கூட்ஸ், இல்லையா? ஸோ கூட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பென்சில், பேனா அதெல்லாம் தயாரிக்கிறது கூட்ஸ். இதுவே இப்போ வந்து ஒரு ஹோட்டல் போகிறோம், சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், வந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்கல்ல, ஸோ தட் இஸ் சர்வீஸ், இல்லையா? நமக்கு வந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி இருக்குது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அந்த ஃபுட்டை கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சர்வீஸ். ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ சர்வீஸ். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு செக்டர், அதே மாதிரி சர்வீஸ் வந்து ஒரு செக்டர். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் எவ்வளோ கூட்ஸ் எவ்வளோ சர்வீஸ் ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுது, கொடுக்குறாங்க மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு, இல்லை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜிடிபி. ஓகேவா? ஸோ அந்த டைம் பீரியட் வந்து யூஸ்வலி 1 இயர் தான். ஓகேவா? ஸோ 1 இயர்க்குள்ளே அவங்க எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜிடிபி. ஸோ ஒரு நாட்டோட எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி மட்டும் சொல்லணும் அப்படின்னா அப்போது ஜிடிபி போதும். ஓகேங்களா? இதுவே அந்த நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜிடிபி மட்டும் பத்தாது, அவங்களுடைய எக்கனாமி மட்டும் பத்தாது, இன்னும் சில ஃபேக்டர்ஸ் வந்து தேவை. அது என்னென்ன அப்படின்னா
சிட்டிசன்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்க என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, எஜுகேட்டடாக இருக்காங்களா, ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து சிட்டிசன்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆர் வெல்பீயிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிட்டிசன்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு அசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சில இண்டிசஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI அப்படின்னு நம்ம நிறையா தடவை அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில் கூட, இல்லையா? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த நாட்டில் இருக்க சிட்டிசன்ஸோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த GNHI அதாவது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், இந்த வார்த்தையை காயின் பண்ணவர் யார் அப்படின்னா பூட்டானோட 4th கிங். ஓகேவா? ஸோ பூட்டான் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட 4வது கிங். அவர் பேர் ஜிக்மே சிங்கே வாங்சக். ஓகேவா? ஸோ ஜிக்மே சிங்கே வாங்சக் அவர் தான் வந்து இந்த வார்த்தையை க்ரியேட் பண்ணார். ஓகேவா? அதாவது காயின் பண்ணார். எந்த வருஷம் அப்படின்னா 1972. ஓகேங்களா? ஸோ அவர் தான் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட எக்கனாமிக் க்ரோத்தை விட அந்த நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அதுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து உலகத்துக்கு வந்து ஒரு சொன்னார், தெரியப்படுத்தினார். ரைட்டுங்களா? ஸோ என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ப்ராக்ரஸ், அவங்க முன்னேற்றம் எப்படி இருக்குது. ஓகேவா? அதில் என்னென்னலாம் அவங்க நோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், environmental conservation, promotion of culture and good governance. Right? ஸோ ஒரு நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, இட் ஷுட் பி குட் கவர்னன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர். ரைட்டா? அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் அப்படிங்கிறதும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்ட். எப்படி இன்டர்லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட என்வாயன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப அவேர்னஸோடு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம தலைமுறை இருக்கோம் அப்படின்னா நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் பத்தாது. நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனோடைய ரிசோர்ஸஸை தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் இது வந்து நம்மளோட இயற்கை, நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாமே தேவை. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டுக்கு, நம்மளோட நேச்சரில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கணும். அதுதாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன். ஆமாம், பொல்யூஷன் இருக்கக்கூடாது, நிறைய ஹஜார்ட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே நம்மளோட என்வாயன்மெண்ட் வந்து கன்சர்வ் ஆன மாதிரி தானே, இல்லையா? இவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த பாயிண்ட். இப்போ பாருங்கள், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வச்சு நேஷன்ஸை டெவலப்டு நேஷன்ஸ் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. ரைட்டா? ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் க்ரோத் மட்டும் கிடையாது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் எக்கனாமிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். அது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டெவலப்டு எக்கனாமிக்ஸ் ஆர் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் அட்வான்ஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? நமக்கே தெரியும் கண்டிப்பாக என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு தெரியும். US, கனடா, UK, ஃப்ரான்ஸ் இதெல்லாமே வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் தான், இல்லையா? ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பேராகிராஃபில். இந்த டெவலப்பிங் எக்கானமிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னென்னலாம் இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் எக்கானமிஸில் அன்டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா பேக்வேர்ட் நேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
எதைய அன்டெவலப்டு எக்கானமிஸ், ஓகேவா, டெவலப்பிங் இல்லை, அன்டெவலப்டு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்கள். சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. ஸோ இதெல்லாமே என்னவா, அன்டெவலப்ட், பேக்வேர்ட் ஆர் தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட், ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து இந்தியாவில் அதனோட எக்கனாமிக் பொசிஷன் என்ன அப்படின்றது தான் அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இந்தியன் எக்கானமி, ரைட்டா. இது பாருங்கள், நம்மளுடைய இந்தியன் எக்கானமி வந்து 7th largest எக்கானமி ஆஃப் தி வேர்ல்டு, ஓகேங்களா. இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் எக்கானமி இஸ் தி 7th largest எக்கானமி ஆஃப் தி வேர்ல்டு, ரைட்டா. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்கள். இந்தியா ஹோல்ட்ஸ் ரோபஸ்ட் பொசிஷன் வித் அன் ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஆஃப் 7% அப்ராக்சிமேட்லி. எக்கனாமிக் க்ரோத் ரேட் எவ்வளோ, 7%, ரைட்டுங்களா. அதே மாதிரி எவ்வளோ பெரிய எக்கானமி அப்படின்னா அதோட சைஸ் வைஸ் 7th largest, ரைட்டா. ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டெவலப்டு எக்கானமி. ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டாக இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியெல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அங்கே வசிக்கிற ஒவ்வொரு சிட்டிசனோட இன்கமும் ஹையாக இருக்கும். அந்த தனித்தனியாக ஒருத்தங்களோட இன்கம் என்னவோ அதை தான் வந்து பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா. அது இன்னும் ஃபார்முலா வைஸ் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது என்ன ஒன்றும் இல்லைங்க, டோட்டல் பாப்புலேஷன், ஓகேவா, அவங்களோட ஒரு நாட்டோட நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், அதுதான் வந்து பர் கேபிட்டா இன்கம், ஓகேங்களா. ஸோ டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆப்ஷனில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டெவலப்டு எக்கானமி அப்படின்னு. இது நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா. ஸோ இதுதான், இது மட்டும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, ரைட். ஸோ இந்தியன் எக்கானமியில் என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ், என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்தியா ஹேஸ் அ மிக்சட் எக்கானமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக்சட் எக்கானமி அப்படின்னா பப்ளிக் செக்டாரும் இருக்கும், ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும், 2 செக்டாருமே இருக்கும். இதுவே கம்யூனிஸ்ட் கண்ட்ரினா என்ன இருக்கும், அங்கே மெஜாரிட்டி பப்ளிக் செக்டர் தான், ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லையா. அவங்க தனியாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது அவங்களுக்கு, ப்ரைவேட்டாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, லேண்டு பில்டிங் அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியாது, எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அங்கே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிங்கிறது, ரைட்டா. ஸோ நமக்கு இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது கம்யூனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தோம், இனிமேல் பார்ப்போம் அடுத்த லெசனில். கம்யூனிஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மோட்டிவ், ப்ராஃபிட் மேக்கிங் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து அவங்க எய்ம் இருக்கும், ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டோட ரோல் கம்மியாகவும் ப்ரைவேட் செக்டார்ஸோட ரோல் அதிகமாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது. பட் இந்தியன் எக்கானமி மிக்ஸ்ட் எக்கானமி, விச் மீன்ஸ் ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும், பப்ளிக் செக்டாரும் இருக்கும், ஓகேவா. ஸோ பப்ளிக் செக்டார் இஸ் ஃபார் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இஸ் ஃபார் ப்ராஃபிட் மேக்கிங், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட ப்ளஸ் பாயிண்ட், இந்தியாவுக்கு மிக்சட் எக்கானமி இருக்குது, ரைட்டா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் பிளேஸ் தி கீ ரோல். என்ன தான் நம்ம நாடு டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாருங்கள், அரௌண்ட் 60% பீப்புள் ஆஃப் இந்தியா டிபெண்ட் அப்பான் அக்ரிகல்ச்சர் ஃபார் தேர் லைவ்லிஹுட். அவங்க வாழ்வாதாரம் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் பீப்புளுக்கு? 60% பீப்புளுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிடிபியில் 17% வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ நம்ம ஜிடிபி இப்போ ஒரு 100% இருக்குது அப்படின்னா அதில் 17% என்னது தான் அக்ரிகல்ச்சர் மூலமாக வந்த ஜிடிபி தான், ரைட்டா. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது, ஓகேங்களா. இது மறக்கக்கூடாது, ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன், எவர்க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இன் பயோடெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணிச்சு. நமக்கும் பத்தும்,
நம்ம இப்போது நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நமக்கு சர்ப்ளஸாக இருக்குது, நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணது போக மற்றது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனாகவும் நம்மளுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, க்ரீன் ரெவல்யூஷன், எவர்க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் பயோடெக்னாலஜியில் நிறைய இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சர் பிளேஸ் தி கீ ரோல் அப்படின்ற செகண்ட் டாபிக். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சன் எமர்ஜிங் மார்க்கெட். ரைட், இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த எமர்ஜிங் மார்க்கெட்டாக நம்ம இருக்கிறங்காட்டி, மார்க்கெட்னால் என்னங்க? ஒரு பொருளை இங்கே கொண்டு வந்து விற்கிறது இல்லையா? ஸோ அதுதானே மார்க்கெட். ஸோ நம்ம ஒரு நல்ல மார்க்கெட்டாக இருக்கிறங்காட்டி we have attracted significant foreign capital through FDI and FII. ஓகேவா? ஸோ FDI அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ரைட்டா? அதே மாதிரி FII அப்படின்னா என்னது? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் அந்த FIIக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நம்ம பின்னாடி லெசன்லேயே பார்ப்போம், ரைட்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எமர்ஜிங் எக்கானமி. ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு டெவலப்டு நேஷனாக மாறுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வி ஆர் ஆன் தி பாத். ஓகேவா? எதுக்கு? டெவலப்டு எக்கானமியாக மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? பாருங்கள், நல்ல நம்மளோட எக்கானமியில் டெவலப்மெண்ட் இருக்கிறங்காட்டி தான் G20 குரூப் ஆஃப் 20 நேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து G20 அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ இந்த G20யில் நம்மளையும் ஒரு நாடாக சேர்த்துக்கிட்டாங்க, ரைட்டா? ஸோ இந்தியா வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த G20யில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் எல்லா பாயிண்ட்டுமே முக்கியங்க, பிகாஸ் இந்தியாவோட பொசிஷன் என்ன ஒவ்வொன்றிலையும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எமர்ஜிங் ஆஸ் அ டாப் எக்கானமிக் ஜெயண்ட் அமங் தி வேர்ல்டு எக்கானமி. ஸோ இந்தியா பேக்ஸ் 7th பொசிஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ சைஸ் வைஸ் பார்க்கும்போது இந்தியா வந்து எவ்வளோ பெரிய எக்கானமி அப்படின்னா 7th லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எதை வச்சு இந்த சைஸை வந்து இந்த எக்கானமியோட சைஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நாமினல் ஜிடிபி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாமினல் ஜிடிபியை வச்சு தான் நம்மளுடைய 7th பொசிஷனில் நம்ம இருக்கோம், 7th லார்ஜஸ்ட் எக்கானமி நம்ம அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க, ரைட்டா? அதே மாதிரி இது வந்து நாமினல் ஜிடிபி வைஸ் நம்ம 7th பொசிஷன். இதுவே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வச்சு 3rd பிளேஸ், ரைட்டா? அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா பேர்லேயே இருக்குங்க. பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்னென்னு தெரியுது. நம்மளால் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 கண்ட்ரியை சேர்ந்தவன் வந்து இருக்கான்னு வைங்களேன், ஒரு பொருளோட விலை இவ்வளோன்னு வச்சுக்கலாமே. ஒவ்வொரு கண்ட்ரினால அதை வாங்க முடியும், ஒரு சில கண்ட்ரினால அதை வாங்க முடியாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுதாங்க அவங்களோட பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறது, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாங்க இது கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட்டு. ஆஸ் அ ரிசல்ட் இந்த மாதிரி நல்ல நம்மளுடைய எக்கனாமி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிறங்காட்டி G20 கண்ட்ரிஸில் ஒரு கண்ட்ரியாக வந்து நம்ம இடம் பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ அடுத்த சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. அதே தாங்க பாருங்கள், இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். என்ன அப்படின்னா, க்ரோத் ரேட் ஆஃப் 7.1% இன் ஜிடிபி. ஓகேவா? நெக்ஸ்ட் டு யாருக்கு அடுத்து நம்ம இருக்கோம் அப்படின்னா, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. ஓகேவா? நம்ம பார்த்தோம், அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட க்ரோத் ரேட் வந்து 7% இருக்குது அப்படின்னு பார்த்தோம், அப்ராக்சிமேட்லி அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னா 7.1% க்ரோத் ரேட் நம்மளோட ஜிடிபி வைஸ். ஓகேவா? ஸோ நம்ம யாருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, ரைட்டுங்களா? ஸோ சைனாவுக்கு அடுத்த பிளேஸில் நம்ம இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சப்ஹெட்டிங், ரைட்டா? இதுக்கப்புறம் இப்போ வந்து எவ்வளோ பார்த்துருக்கோம், 5 சப்ஹெட்டிங் பார்த்துருக்கோமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இன்னும் 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஓகேவா? ஸோ இன்னொரு 5 டாபிக் இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் நானும் ஒன்றா படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது பெட்டராக நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.